பொதுமக்களிடத்தில் அதிகார தோணியில் பேசக்கூடாது. பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழு அலுவலர்களிடம் தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவுறுத்தல். தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியான நிலையில் பணம், பரிசுப் பொருட்கள் எடுத்துச் செல்ல கட்டுப்பாடுகளுடன் கூடிய தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டசபை தொகுதியில் தேர்தல் விதிமீறல்களை கண்காணிக்க தலா 9 பறக்கும் படை மற்றும் 9 நிலை கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவபாலன் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் வட்டாட்சியருமான மாணிக்கவாசகம் ஆகியோர் பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழுக்களுக்கு ஆலோசனை வழங்கினர். அப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறும் பொருட்டு நடந்து கொள்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுவர் விளம்பரமோ கட்சிக் கொடியோ இருந்தால் உடனடியாக அகற்ற வேண்டும். ரூபாய் 50,000 முதல் 10 லட்சம் வரை ரசீது இல்லாமல் பணம் எடுத்துச் சென்றால் கருவூலத்தில் ஒப்படைக்க வேண்டும். பரிசுப் பொருட்கள் ரூபாய் 10,000க்கும் மேல் இருந்தால் அதையும் பறிமுதல் செய்யலாம். ஆய்வின் போது 10 லட்சத்துக்கும் மேல் பணம் பிடிபட்டால் உடனடியாக ஐடிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். வாகன பரிசோதனையின் போது பொதுமக்களை துன்புறுத்தும் வார்த்தைகளையோ அதிகார தோணிகளையோ பேசக்கூடாது. அவசரத்திற்காக வெளியே செல்பவர்கள் கோபப்பட்டு பேசினால் கூட நீங்கள் பொறுமை காத்து பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என விதிமுறைகள் குறித்து அறிவுறுத்தி பறக்கும் படை மற்றும் நிலையான குழு வாகனங்களை இரவில் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மக்கள்கிட்ட நீங்க கடவுளடியாக காரை ரெண்டாவது பப்ளிக்கில் வரும்போது காரை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் டிரைவரை வர சொல்லி கீழே இறங்கி அவரை பின்னாடி ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்களாக ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம். டிரைவரை வண்டியை நிப்பாட்டி பின்னாடி ஓப்பன் பண்ணி அவர்கிட்ட பக்குவமாக அணுகுமுறையாக அவரை புண்படுத்துகிற வார்த்தையை எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. வர்ற காரில் நீங்கள் என்ன இருக்குன்னு செக் பண்ணணும். அவ்வளோதான். முடிஞ்ச வரையும் பேக்கை அவர்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிச்சு சொல்லுங்கள். எலெக்ஷன் கமிஷன் ரூலை சொல்லுங்கள். இன்னையிலேருந்து அமுல் ஆகிடுச்சு, இதனால் இன்னைக்கிலேருந்து செக் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லி அந்த டீம் எல்லா வண்டியும் நீங்கள் செக் பண்ணணும். வண்டி செக் பண்ணும்போது எந்த வண்டி செக் பண்ணாலும் எல்லா வண்டியும் செக் பண்ணணும். குறிப்பிட்ட வண்டியை செக் பண்ணிட்டு குறிப்பிட்ட இல்லாமல் செக் பண்ணாமல் இருக்கக்கூடாது. கூட நடந்துக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வீடியோ எடுப்பாங்க. அது ஒரு தேவையில்லாத பிரச்சனையாகும். அதிகாரத்து தோணிலையோ ஒரு இதாகவோ நீங்கள் பேசவே கூடாது. மிகவும் நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். நான் திருப்பத்தூர் தொகுதியோட நிலையான கண்காணிப்பு குழுவோட டீம் 1 எனது பெயர் இது. நாங்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுருக்கோம். உங்கள் தான் நாங்கள் செக் பண்ணுறோம். உங்கள் டிரைவரை திறந்து இது பண்ணி டிக்கியை திறந்து காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். அவங்க உங்களை கோவப்படுற மாதிரி பேசினாலும் நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருந்து, சார் எங்கள் டியூட்டியை நாங்கள் பார்க்குறோம், தேர்தல் பணியை பார்க்குறோம், கொஞ்சம் ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லி தான் போன முடியும். அவங்க பேசுகிறாங்கன்றக்காக நீங்களும் எதிர்த்து பேசுகிறேன். ஏன்னா அவங்க பல வேலையில் போயிட்டு இருப்பாங்க. ஒரு அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிற நேரத்தில் நம்ம நிப்பாட்டினா அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். ஏன்னா போகிற நேரத்தில் நம்மளை இது பண்ணுறாங்களே, எங்களெல்லாம் பிடிக்கிறேன் அவனை பிடிக்க மாட்டேங்கிறாலும் அவங்கள இது பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லைனா அமைதியாக இருந்து இந்த பணியை ரொம்ப சிறப்பாக செய்யணும்.